வணக்க மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது ஜேம்ஸ் தமிழ் கேமிங். இன்றைக்கி இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஸ்கிரீம் 2 நம்ம வந்து ஏற்கனவே 2 நாளைக்கு முன்னாடி ஐஸ்கிரீம் 1 போட்டிருப்போம். அதுக்கப்புறம் வந்து ஐஸ்கிரீம் 2 வந்து போடவே இல்லை. சரின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஐஸ்கிரீம் 2 தாங்க நான் கற்றுன்னு வந்து போட போகிறேன். இந்த வீடியோ வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ வந்து போன வாட்டி நான் வந்து சார்லியை காப்பாற்றணுமா, இந்த வாட்டி வந்து அவனோட தங்கச்சி லிஸ்ஸை காப்பாற்றுறோம். ஆனால் ஒன்றும் எவனாவது தோன்றி போய் நம்ம வந்து காப்பாற்றுற மாதிரி ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது, நம்ம ஃப்ரெண்டோட தங்கச்சின்னா நமக்கும் தங்கச்சி தான், காப்பாற்றி தான் ஆகணும். சரி, ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக இருக்கும். சரி, ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு த கேம் ப்ளே வீடியோ. சரி, ஓகே ஃப்ரெண்டு, ஏதோ வந்து கட்சின்னு காட்டுறாங்க. இன்னது ஃபஸ்ட்டு சார்லி கூட நமக்குறோம் 2 பேர். இப்போ வந்து 4 பேர் ஆகிட்டோம். ஃப்ரெண்ட் சர்க்கிளில் வந்து நமக்கு அதிகமாகிற மாதிரி காட்டுறானுங்க. அப்படியே வந்து நம்ம வந்து ராடை வரைகிற மாதிரி ஏதோ சீனு பார்த்தா அப்படியே ஐஸ்கிரீம் 2ன்னு டைட்டில் கார்டு போட்டு காமிக்கிறாங்க. பரவாயில்ல, ஜாலி ஜாலி சூப்பராக போகுது இந்த வீடியோ. அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த ட்ராஃபி ஞாபகம் இருக்காங்க, அவன் அந்த சார்லி குண்டு பையன் குத்தானே, நமக்கு அது எடுக்க முடியாது போல். அது வந்து குத்தான், அப்போ குத்தது இப்போவும் நம்ம வச்சுருக்கோம். அவன் வந்து நம்ம வந்து இங்கே வச்சிட்டோம். சரி, ஓகே, வந்து ஜன்னல் ஓப்பன் பண்ணி என்ன இருக்குன்றது பார்ப்போம். சவுண்ட் ஏற்றினேன். ஓகே, குடு என்கிட்ட, குடு அந்த ஐஸ்கிரீம் என்கிட்ட குடு. ஜே எப்படி இருக்கிற, வரியா நம்ம விளாட்லான்னு இவன் சொல்கிறான். சரி, பாய்ஸ்லாம் வந்து ஒரு சீக்கிரட்டான இடக்குறாங்க. ஆனால் என் அண்ணன் வந்து என்கிட்டயே சொல்லலை. அது என்னன்னு உனக்கு தெரியுமா? என் அண்ணன் வந்து ரொம்ப சோம்பேறி. சரி, வெயிட் பண்ணுன்னு சொல்லி அதுக்குள்ளே அப்படி பண்ணாத நம்ம சொல்கிறோம். அதுக்குள்ளே வந்து அவன் ஒரே வச்சிட்டான் அவன் தங்கச்சியை. சரி, வந்து இப்போ நம்ம லிஸ்ஸை காப்பாற்றிட்டு கிட்னாப் பண்ணிட்டான், நம்ம வந்து எப்படியாவது காப்பாற்றணும்னு நம்ம சொல்கிறோம். சரி, ஓகே ஃப்ரெண்ட், இப்போ வந்து எப்படியா பண்ணுறதுக்கு பண்ணாட்டி ரோப் வச்சு ஓப்பன் பண்ணோமா, இப்போ வந்து பிளாங்கெட் வச்சு ரோப் ஆக்கி பண்ண போகிறோம். அடுத்த வாட்டி என்னன்னு கதை என்னன்னு தெரிலங்க, ஐஸ்கிரீம் 3. சரி, ஓகே ஃப்ரெண்ட், இப்போ வந்து கீழே இறங்கிட்டு நம்ம அடுத்து எப்போ போல் என்ன வேலை இது, அது நாங்கள் மேப் எடுக்கிறது தான். எப்போவுமே மேப் வந்து நின்று எடுக்காதீங்க, குஞ்சே எடுங்க. ஏன்னா அப்போ தான் வந்து ஈஸியாக நமக்கு வந்து அந்த டச்சு சிம்பிள் காட்டும். சரி, ஓகே, வந்து ராடு பையன் வந்து இந்த சைடு போகிறான். நம்ம வந்து இந்த சைடு போய் வெஸ்ட்டு வெய்யண்டா எப்பா. ஓகே, கதவு சத்திட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு எப்போ போல் ஸ்டால் தான் போனோம். நமக்கு அதுதான் விதி, ஸ்டால் மட்டும்தான் எப்போவுமே. சரி, ஓகே ஃப்ரெண்ட், மறக்காம வீடியோ பார்த்துருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ஒரு கட்சின்னு மார்ச் 1954. என்னது இது, ஏதோ ஒரு பையன் பெஞ்சில் ஸ்கூல் மாதிரி இருக்கு, இவன் மட்டும் அழுகுறான். எனக்கு ஒன்றுமே புரியல. நான் ஏன் எல்லோரும் விட ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறேன்? இங்கே என்ன நடக்குது? நான் வந்து ரொம்ப சாப்பிடவும் மாட்டேன், ஆனால் நான் ஏன் குண்டாகிறேன் எனக்கே தெரில. நான் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்கள் அப்பாவோட ஐஸ்கிரீமை சாப்பிட்டேன். அப்பத்துலேருந்து தான் இந்த மாதிரி ஆகிறேன்னு இருக்கான். எல்லோரும் வந்து சப்பின்னு கிண்டல் பண்ணுறாங்க ஸ்கூல் ஃபுல்லாக. இவன் மட்டும் அழுதுனே இருக்கிறான். நான் எல்லோரும் விட ஒரு மாதிரியாக இருக்கிறேன், எனக்கு இப்படி இருக்கிறது பிடிக்கவே இல்லைன்னு இவன் சொல்கிறான். சரி, ஓகே, வந்து இன்னும் உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் சொன்னால் நீங்கள் வந்து ஏற்றுக்கணும். என்னென்னா, நம்ம ஸ்கூலில் வந்து எவனா குண்டாகிற பையனா அந்த மாதிரி யாராக இருந்தால் அந்த மாதிரி சொல்லாதீங்க. ஏன் சொல்கிறேன்னா, அவங்களுக்கு எவ்வளோ ஹர்ட் ஆகும்னு உங்களுக்கே தெரியும். அது உங்களுக்கு தெரியாது, அவங்க ஹர்ட் ஆகிறவங்களுக்கு தெரியும். சரி, ஓகே, அடப்பாவி, ஒரு டைலாக் பேச விட மாட்டாங்க, அதுக்குள்ளே பின்னாடியே வந்துடுவோம் தரத்தை. சரி, ஓகே, இப்போ வந்து முன்னாடி வந்து பெட்ரோல் கேன் எடுத்தோமா, ஐஸ்கிரீம் பண்ணலாம். இங்கே சவுண்டு போட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு போய் ப்ளையர்ஸ் எடுக்கணும். அந்த ப்ளையர்ஸ் வச்சு என்னடா பண்ணோன்னா, அது வந்து ஒரு வேலைங்க, அது வந்து எங்கேயும் தேவைப்படா, நான் மறந்து போயிட்டேன் எங்கன்னு. சரி, ஓகே, இப்போ வந்து ராடு இங்கே வந்துருப்பானா, அடப்பாவி, இவன் மூஞ்சிக்கிட்டே போகிறாங்க. சரி, ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த ப்ளையர்ஸ் எடுத்துன்னு போக வேண்டியது தான். சீக்கிரப்படா. ஐயோ, இவன் வர சவுண்டு வரனால வருவானு கூட தரலங்க. ஓகே, வந்து என்ன இது, அடப்பாவி, இந்த சவுண்டு முடிகிற வரைக்கும் நம்மளால் தப்பிக்க முடியாது. ஓகே, வந்துருச்சுங்க. இப்போ வந்து எங்கே போனோம்? அடப்பாவி, மறந்தே போயிட்டேங்க. நம்ம ஒரு இடத்த போய் கட் பண்ணணும். இப்போ தான் ஞாபகமே வருது. இதோங்க, இந்த இடத்த கட் பண்ணுறா. கட் பண்ணுறா. எப்பா அவன் வரானா? இல்லைங்க, வரல. இப்போ வந்து கேண்டில் எடுத்துக்கணும். எதுக்குன்னா இந்த கேண்டில்னு கேட்டிங்கன்னா, அது வந்து ஒரு இடம் இருக்குது, அங்கே வந்து வைக்கணும். சரி, ஓகே, வந்து இப்போ கதவு சாத்திட்டு நம்ம எங்கே போகிறோன்னா, நெக்ஸ்ட் ஸ்டேஷன் சிமெண்ட்ரியில் தான் போய் வைக்கணும். இந்த கேண்டில் எதுக்குனான்னு கேட்டிங்கன்னா, வந்து உங்களுக்கு வந்து ஒரு சின்ன சர்ப்ரைஸு. என்னடான்னு கேட்டிங்கன்னா, நானே சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள், நீங்களே பார்ப்பீங்க. சரி, ஓகே ஃப்ரெண்டு, அது வந்து கேண்ட் வைக்கிற இடம். அது வந்து ஃபிஷ்கி. ஆமாப்பா, நான் வந்து அப்புறமா எடுத்துக்கலாம். இப்போதைக்கு நமக்கு ஃபிஷ்கி தேவையில்லை, நம்ம வந்து போகிறப்போ எடுத்துப்போம். இது எங்கன்னா, ராடோட அப்பாவோட சமாதியில் தான் வைக்க போகிறோம். டாம் ஸ்டோனு, அதாவது கேண்டிலு. இது வச்சா அவன் வந்து ஒரு வத்திப்பெட்டி மாதிரி ஒன்று கீழே போட்டுருவான். அது ஏற்றி வச்சுட்டு, அதுதான் நமக்கு தேவை. இப்போதைக்கு ராடு இங்கே இருக்கிற மாதிரி தெரில. அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம டோரை சாத்திட்டு அதுக்கு முன்னாடி ஃபிஷ்கி எடுத்துப்போமா வேணாமே டவுட்டாக இருக்குங்க. நம்ம வந்து அப்புறமா தேவைப்படுறப்போ எடுத்துப்போம். சரி, ஓகே ஃப்ரெண்ட், இப்போ அடுத்து எங்கன்னா சர்க்கஸ் போகிறோம். சர்க்கஸில் கொஞ்சம் பெரிய வேலை இருக்குது. என்னடான்னு கேட்டிங்கன்னா, இப்போ தான் இந்த ஒரு பொண்ணு சொன்னல,
பசங்கள்லாம் வந்து சீக்ரெட் லயர்னு ஒரு இடத்துல இருக்கிறாங்கன்னு அந்த சீக்ரெட் லயருக்கு தான் போக போகிறோம். என்னடா சொல்கிற, சீக்ரெட்ல லயரா? ஆமாம் ஃப்ரெண்டு, சீக்ரெட் லயர் தான். சரி ஓகே, இப்போ வந்து இதை ஒரு டஸ்ட்பின்னாக செக் பண்ணோம். பண்ணாட்டி நம்ம வந்து கோடு செக் பண்ணோம்ல, ராட் 1 இது ஐஸ்கிரீம் 1ல். இப்போ அந்த மாதிரி இந்த கார்டு உள்ளே போனோன்னு வச்சுக்கோங்களேன், காட்டினா சீக்ரெட் லேயருக்கு வந்துடும். இவங்ககிட்ட வந்து நம்ம ஒரு பொருள் தரணும், இவங்ககிட்ட அப்புறம் தரலாம். இங்கே வந்து ஸ்லிங் ஷாட்டாக இப்போ வந்து அப்டேட்டில் வந்து க்ரோபர் இங்கே தான் எப்போவுமே இருக்கும். அதனால் பார்த்துக்கோங்க, இந்த இடத்துல தான் க்ரோபர் இருக்கும். அதனால தான் ஒரு வாட்டி திருப்பியும் காமிச்சிக்கிறேன். இப்போ வந்து நம்ம வெளியே போக வேண்டியது தான். ஸோ ஓகேங்க, இப்போ வந்து ராடு பையன் வந்து அந்த சைடு போகிறான்னா நம்ம வந்து இதை வச்சு வந்து ஒரு ஒர்க் இருக்குது. என்னடான்னு கேட்டிங்கன்னா, இது இங்கே ஒர்க் இல்லை, சினிமாவுக்கு தான் போனோம். சரி ஓகே, இப்போ வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஷன் எங்கன்னு கேட்டிங்கன்னா சினிமாவுக்கு தான். சரி ஓகே ஃப்ரெண்டு, சினிமா போட அப்பா இவனுங்க வேறு ஆனவனா இந்த கட்சினை காட்டுவானுங்க வண்டி சீனா நல்லாயிருக்கும். அப்பா அதுக்குள்ளே ஆடை போட்டு விட்டுறானுங்க, கொஞ்சம் பேச விட மாட்டுறானுங்களே. நான் வந்து கட் பண்ணுறதுனால ஃப்ரெண்ட் உங்களுக்கு காட்டல. ஆனால் நீங்கள் வந்து இந்த கேம் ஆடுறீங்கன்னா இந்த இடத்துல மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. என்னடா பெரிய இடம் தான்றா, ஈஸியாக தப்பிக்கலாம்லாம் வாய்ப்பே இல்லை. அவன் வந்துக்கினே இருப்பாங்க, திடீர்னு அவனே சவுண்டு போட்டுன்னு அவனே வருவான். அதனால் பார்த்துருங்க ஃப்ரெண்ட். இப்போ வந்து நமக்கு வந்து முன்னாடிலாம் பழைய அப்டேட்டில் எப்படின்னா கையிலே ஓப்பன் பண்ணுறது, ஆனால் இப்போ பார்த்தா நம்ம வந்து க்ரோபாரில் ஓப்பன் பண்ணோம். ஃபுல்லாக இந்த கேமே மாற்றிட்டானுங்க. ஃபஸ்ட்டு 3 கேமாக எப்படின்னு தரல. நல்ல வேலைங்க, ராடு பையன் பின்னாடி சைலண்ட்டாக வரான் பார்த்தீங்களா, திருட்டு பையன். இப்போ வந்து நம்ம வந்து வேறு எதாவது இந்த சைடு தாங்க மோஸ்ட்டாக தருவானுங்க. அதனால் வந்து அவன் அங்கே வந்துன்னுக்கிறான், நம்ம வந்து டப்புன்னு ஓப்பன் பண்ணிவிடுவோம். சீக்கிரண்டா தம்பி, சீக்கிரண்டா. அப்பா இதாக கொடுங்கடா டே தம்பி. ஓகேங்க, வந்து பெர்ஃப்யூம் கொடுத்துட்டானுங்க. இதான் ரொம்ப தேவை. அது ஒன்றுத்துக்கு தாங்க இந்த பொருள். அதுனது ஐயோ நல்ல பொருளாச்சு. ஐயோ இந்த க்ரோவர். இப்போ வந்து அவன் அந்த சைடு போய்ட்டான். இப்போ வந்து நமக்கு வேறு ஒன்று தேவை. என்னடான்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு சுத்தியல் மாதிரிங்க, அது பேர் கூட மறந்துட்டேன். ஏலியன் ஃப்ரெண்ட்ஸ்னு ஒன்று இருக்குது, அது தேவை. அந்த மாதிரி இந்த டப்பாவில் தான் கிடைக்கும், அது காரு உள்ளே கிடைக்காது. வெறும் சென்ட்டு மட்டும் நமக்கு அங்கே தந்துடுவாங்க. அதனால் அங்கே வேறு எதாக இருக்கான்றது அப்படியே பார்த்துப்போம். ஃபஸ்ட்டு பெர்ஃப்யூம் எடுறா தம்பி. டே இடம்டா எப்பா. ஓகேங்க, இந்த பெர்ஃப்யூம் எடுத்தாச்சு. இப்போதைக்கு அவன் வராமல் தரல. இந்த பெர்ஃப்யூம் வந்து நம்ம ஒருத்தங்கிட்ட தரணும்னு சொன்னல, மிஸ்டர் ஜேனு, அவங்ககிட்ட தரணும். இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கானுங்களா? இல்லைங்க. அப்போனா ஃப்ரெண்ட்ஸ் எங்கே இருக்குன்னு நானே சொல்கிறேன். அந்த ஒரு சைடு அந்த ட்ரீலாம் இருக்குல்ல, வெள்ளை கலர் இடம், அங்கே தான் போனோம். ஃபஸ்ட்டு இதை போட்டுருவோம். ஓகே ஃப்ரெண்ட், இப்போ வந்து போட்டாச்சா? போட்ட சவுண்டுக்கு தலைவர் இங்கே வருவார். நம்ம அப்படியே சுற்றினே இப்படியே போய் நைஸாக போய் இதை ஓப்பன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஏலியன் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருவானுங்க. இதை வச்சு நம்ம வந்து சர்க்கஸில் தான் யூஸ் பண்ணுவோம், முக்கியமான பொருள். இப்போ வந்து இவன் பார்த்துட்டாங்க என்னை திரும்பியும். அதனால் நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா, ஸ்ட்ரைக்காக இது மட்டும் ஸ்பீடாக போய் போட்டு அப்புறம் இவனை டிஸ்டார்ட் பண்ணி நம்ம அப்படியே சுற்றினே போக வேண்டியது தான். சீக்கிரம் தம்பி, சீக்கிரம் எப்பா. பெரிய கேம் பிளேங்க இது, அதனால தான் நான் ஸ்பீடாக போயின்னுக்கிறேன். கொஞ்சம் இப்போவே 7 நிமிஷம் ஆகிடுச்சு, இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குது. இப்போ வந்து அதுக்கு முன்னாடி இந்த இது எடுத்துப்போங்க, கெப்லேரியன் காயின்ஸுன்றது. கெப்லேரியன் காயின்ஸ் ரொம்ப முக்கியம். சரி ஓகே ஃப்ரெண்ட், இப்போ வந்து இப்போதைக்கு நம்ம அவுட் ஆகாமல் ஆடுறோம், அதுவே பெரிய விஷயந்தான். நான் வந்து சொன்னேன்ல ஃப்ரெண்ட், இவன் வந்துக்கினே இருப்பான் பார்த்தீங்கன்னா. இப்போ வந்து இந்த சைடு வரான், அதனால் நான் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன். சீக்கிரண்டா தம்பி. அப்பா எவ்வளோ நேரங்க இவன் போகிற மாதிரி இல்லை, நம்மளும் வர மாதிரி இல்லை. ஓகே, இவன் வந்து அந்த சைடு போயிட்டான். இவரே நம்ம ஸ்ட்ரைக்காக கதவு சாத்தி அடுத்து வந்து எங்கன்னா இது சர்க்கஸ் தான். சர்க்கஸில் தான் கொஞ்சம் நிறைய வேலை இருக்குது. சரி ஓகே, உங்களுக்கே தெரியும் சிமெட்ரிங்க ஏன்னு உங்களுக்கே தெரியும், ஆடு போட்டு விட்டானுங்க. அதனால தான் நான் சின்ன ஒரு கட் பண்ணிட்டேன். ஓகே, ஃபிஷ்கி எடுறா தம்பி. ஓகேங்க, ஏன்னா ஃபுல்லாக இதுக்கப்புறம் சர்க்கஸில் தான் வேலையா, அதுக்காக தான் இவன் பார்த்துக்கணும், கொஞ்சம் உஷாராக தான் விளாட்ணுமா, அதுக்காக தான் ஃபஸ்ட்டு இப்போ சர்க்கஸ் போட தம்பி. சாரி ஃப்ரெண்டு, வீட்டில் கூப்பிட்டாங்க, அதனால தான் போயிட்டு திரும்பி வர்றதுக்கு டைம் ஆகிடுச்சு. சரி இப்போ வந்து சர்க்கஸில் தான் நமக்கு ஃபுல் வேலை. சர்க்கஸ்ன்னு சொல்லும்போது எனக்கு வந்து ஒரே ஒரு ஞாபகம் தான் வருது. என்ன ஞாபகம்னு கேட்டிங்கன்னா, நான் டெத் பார்க் ஆடினேங்க. 40 சப்ஸ்கிரைபர் வந்தப்போவே எக்ஸ்ட்ரீம் மோடில் போட்டேன் வீடியோவை. பழைய ஞாபகம் வருதுங்க எனக்கு. இப்போ கூட போடணுன்னு ஆசையாக இருக்குது டெத் பார்க்கு. உங்களுக்கு வேணுன்னா கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள், கமெண்ட் டெத் பார்க்குன்னு. நான் திருப்பி கஷ்டப்பட்டு ஆடி எக்ஸ்ட்ரீம் மோடில் போட்டுருவேன். ஏன்னா எனக்கு இந்த வாட்டி நம்பிக்கை இருக்குது, ஏன்னா வியூஸ் நல்லா போகுன்ற நம்பிக்கை. இப்போ வந்து நான் மேலே போய் ஏறிட்டு ஒரு பொருள் எடுத்துகிட்டு வரேன், மறந்துட்டேன் ஃப்ரெண்ட். என்னன்னா நமக்கு வந்து ஒரு இது தேவை. அதுனா ஹேங்கரு, புக் ஷெல்ஃப் ஹேங்கர் மாதிரி இருக்கும்ல, அது வச்சு என்னடா பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இருங்க பாய் சொல்கிறேன். அந்த ஒரு இந்த இடம் இருக்குங்க, அதுனது மேலே போய்
போயிட்டே இருக்கணும். கரெக்டாக அந்த சர்க்கஸ்குள்ளே கரெக்டாக விழுந்துடணும். ஏன்னா வேறு வழியே இல்லை போகிறதுக்கு. அப்படி தான் குச்சி தான் போனோம். கொஞ்சம் வீர சாகசம்லாம் பண்ணோம். அது இதாங்க ஜாலியாக இருக்கும். கரெக்டாக குதிக்கணும். ஃபஸ்ட் ட்ரையில் குதிச்சாலே போகிறது தான். அவள் தாங்க அப்படியே குதிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நான் முன்னாடி குதித்தேன். அந்த மாதிரி நீங்கள் குதிக்க வேணாம். கொஞ்சம் பொறுமையாக பார்த்து குதிங்க. இப்போ வந்து அந்த இதுவும் தள்ளிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ட்ரைனேஜ் போவோம். கடைசியில் நம்மளை காவாலெலாம் போக வச்சிட்டானுங்க. என்ன பண்ணுறது? இப்போ வந்து இங்கே ஒரு கேட் இருக்கா, இது அப்படியே குஞ்சு போனோம். சரி ஓகே ஃப்ரெண்ட், இப்போ வந்து அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியது தான். சீக்கிரம் பட தம்பி. ஓகேங்க. இப்போ வந்து இந்த டோர் ஓப்பன் பண்ணுமா, இங்கே ஓப்பன் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து ஒரு சிலிண்டர் இருக்கும். இதுக்கு தான் இந்த ஏலியன் வெரன்ஸ் தேவை. நான் ஃபஸ்ட்டு சும்மா விளையாடும் போது குரோபார் தேவைன்னு பார்த்தா ஏலியன் வெரன்ஸ் தேவை. அதுக்கு முன்னாடி இந்த டோரை ஓப்பன் பண்ணுங்க. இது வந்து உல்ட்டாவாக க்ளோஸ் ஆகிருக்கும். அப்படியே அந்த மாதிரி க்ளோஸ் ஆகிருக்கும். இப்போ வந்து நம்ம இங்கே ஓப்பன் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் எப்போ போல் நம்ம எப்படி வேணால் போய்க்கலாம் திறந்துன்னு. ஓகே இப்போ ஃப்ரெண்ட் இப்போ வந்து எவ்வளோ முடிச்சிருக்கோம்? 40% தான் முடிச்சிருக்கோம்மா காட்டுறானுங்க. ஆன்லைனில் முன்னாடி இப்படிலாம் காட்டவே இல்லைங்க. அதெல்லாம் நோஸ்டல். ஓகே இப்போ அதெல்லாம் போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஏலியன் வெரன்ஸ் எடுத்துப்போம். ஏன்னா இப்போது லைட்டாக பயமாக இருக்குது ஃப்ரெண்டு. ராடு அங்கே தான் இருக்கிறான். நம்ம வந்து ஏலியன் வெரன்ஸ் பற்றி யூஸ் பண்ண வேணாம். நம்ம வந்து டீசெண்டாக ஃபஸ்ட்டு இவங்ககிட்ட பெர்ஃப்யூமை கொடுத்துரும். இவன் வந்து நமக்கு வந்து ஒரு அதாங்க இந்த டோரில் வந்து திருப்புறதுல கை திருப்பது அது தருவான் டோர் நாபு. ஸோ இவங்ககிட்ட பேசணும். வாட்ஸ்அப் ஜே, நான் வந்து ஒரு ரேர் ஐட்டம் வச்சுருக்கேன், உனக்கு அது வேணுமா? ஆனால் நீ அதுக்கு பதிலாக நீ எனக்கு ஏதாவது ஒன்று தரணும் அவன் சொல்கிறான். சரின்னு வந்து நம்ம வந்து என்கிட்ட ஒன்று இருக்குது, இந்த பர்ஃப்யூம் அழுத்துறோம், இந்த சூப்பராக சரி நீ வந்து இது எடுத்துக்கோ. நான் இதை கொடுத்துட்டான். இது எங்கே தேவைப்படும்னா லாஸ்ட்டில் தேவைப்படும் ஃப்ரெண்டு. கடைசியாக வைக்கிற பொருள் இது தான் தலைவன் கொடுத்தது. சரி ஓகே இப்போ வந்து தலைவன் ராடு எங்கே இருக்கிறான்னு தெரில. அதனால நம்ம வந்து 2 வாட்டி சவுண்டு போட்டோமா. இவர் இப்படி போட்டால் நம்ம வந்து ஸ்ட்ரைக்காக நம்ம அந்த சைடு வரானா, நமக்கும் அந்த சைட் தான் வேலை. கரெக்டாக இப்படி தான் இந்த கேம்லலாம் வரானுங்களோ. நம்ம போக வேண்டிய வேலையை அப்போ தான் கரெக்டாக வருவானுங்க. ஓகேங்க. இங்கே வந்து கெப்லரிங் காயின்ஸ் இருக்குது +62. இதெல்லாம் ஏன்டா சேர்த்துனுக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இது வாங்கலாங்க, ட்ராப்ஸ் நிறைய வாங்கலாம். அப்புறம் டேரக்ஷன்லாம் வாங்கலாம். டேரக்ஷன்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா அதாங்க வழி கைட் காட்டுறது. நமக்கு ஒரு பொருள்லாம் தெரிலன்னா அது யூஸ் பண்ணிக்கலாம். அது கூட யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்டு. இல்லைனா கூட நம்ம வீடியோ கூட பாருங்கள். டெய்லி நம்ம போடுவோம் வீடியோவை. சரி ஓகே இப்போ வந்து இந்த இது பண்ண வேண்டியதாங்க. ஓப்பன் பண்ணுறா. ஓகேங்க. இது வந்து கரெக்டாக ஓப்பன் பண்ணோம். ஏன்னா ரொம்ப படுத்துவானுங்க டைமே. நம்ம வந்து சீக்கிரம் பண்ணோம். ஏன்னா இந்த ஸ்க்ரூ சவுண்டு வந்து அவனுக்கு கேட்டுருமா. அதனால் ராடு பையன் வருவான். அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ வந்து இந்த சிலிண்டர் எடுத்தாச்சு. இது வந்து ரொம்ப முக்கியமான பொருள் சிலிண்டரு. சரி ஓகே சீக்கிரம் படு தம்பி. ஓகே ஃப்ரெண்ட் இப்போ வந்து சிலிண்டர் எடுத்தாச்சா? பாயண்டா அப்பா செம்மையாக ஆகாதுங்க லைட்டாக ஃபோனு. இத்தனைக்கு இது எங்கள் மம்மி ஃபோன் தான், சூப்பரான ஃபோனு. அது வந்து ஏன்னு தெரில, இப்போ வந்து ஆன்லைனில் லைட்டாக அவனுங்களே ஹேங் ஆகிற மாதிரி ஆக்கிட்டானுங்க. நம்ம வந்து உள்ளே போகிறப்ப பார்த்து தான் போனோம். ஏன்னா உங்களுக்கே தெரியும் ஐஸ்கிரீம் 1ல் அவன் எப்படி வந்தானே, கரெக்டாக எப்படி வந்தான் பார்த்தீங்களாங்க. அதனால தான் இப்போ வந்து ஃபிஷ்கி வேணும்ல, ஃபிஷ்கி அதை போய் வேறு எடுத்துன்னு வரணும். போகலாமா வேணாம்னு தெரிலங்க. சரி ஓகே பாவம். கரெக்டாக நம்ம போகிற வழியிலே வராங்க. இவன் கரெக்டாக அங்கே தான் நம்ம போக வேண்டியது. இவரும் அங்கேயே தான் வரான். சரி ஓகே சீக்கிரம் தம்பி. இவன்னாங்க இவன் போகிற மாதிரியே இல்லை. டேய் ராடே சீக்கிரம் போயேன்டா. ஓகே வந்து அப்படியே போட்டால் நார்மல் தானே, பார்த்துக்கலாம். லைட்டாக கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தால் தாங்க போகவே முடியும். சரி ஓகே ஃப்ரெண்ட் இப்போ வந்து சீக்கிரப்பட தம்பி சீக்கிரப்படா. ஓகேங்க இப்போ வந்து இந்த கேட் ஃபுட் எடுக்க வேண்டியது தான். ஓகே கேட் ஃபுட் எடுத்து எங்கடா யூஸ் பண்ணேன்னா, ஒரு பூனை இருக்கும் அழகாக கருப்பு கலரில் அழகாக இருக்குங்க. அந்த பூனை கண்ணு கூட சூப்பராக இருக்கும். அந்த பூனைக்கு தான் சாப்பாடு வச்சு வேறு பூனை டிஸ்டார்ட் பண்ணோம். அது வந்து பொம்மை பூனை, அதுக்கு எடுக்கணும். அதுக்கு இப்படி தான் ரீப்ளேஸ் பண்ணோம். சரி ஓகே ஃப்ரெண்ட் இப்போ வந்து எங்கே போகணுன்னா சிமெட்ரிக்கு தான் போனோம். எட்ரா வண்டிய சிமெட்ரிக்கு. சரி ஓகே இப்போதைக்கு நம்ம கேம் பிளே கிட்டத்தட்ட முடிக்க போகிற நிலைமையில் வந்துட்டோம். இன்னமும் நம்ம அவுட் ஆகலை. சரி ஓகே ஃப்ரெண்ட் இப்போ வந்து அதுக்குள்ளே ஆடை போட்டானுங்க. ரொம்ப கடுப்பேற்றுறானுங்க. ஆனால் நான் உங்கள்கிட்ட ஒன்று சொன்னால் நம்ப மாட்டேங்க ஃப்ரெண்ட். ஐஸ்கிரீம் 1 தான் இத்தனை நாளைக்கு நான் ஈஸின்னு நினச்சேன். ஆனால் ஐஸ்கிரீம் 2 தான் சரியான ஈஸி. 1ஓட ஈஸியாக புரிஞ்சிக்க முடியுது. ரொம்ப நல்லா கேம் பிளே, செம்மையான கேம் பிளேங்க. ஐஸ்கிரீம் 2 தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போது 1லாம் ஒன்றுமே இல்லைங்க. அது 1லாம் ரொம்ப இழுத்து அடிப்பானுங்க. 2 தான் கிரேட்டு சத்தியமாக. சரி வந்து கரெக்டாக மூடிட்டு வந்து சர்க்கஸ் போகிறோம். சர்க்கஸ்ன்ற சினிமா போனோம். இந்த ரோட் ஸ்னாப்லாம் கரெக்டாக போங்க ஃப்ரெண்ட். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், மாற்றினே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆடு மேலே ஆடு போட்டு நம்மளை வந்து டென்ஷன் மாற்றி ஊற்றுருவானுங்க. சரி ஓகே சினிமாவில் எங்கடா உனக்கு இப்போ வேலை இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அங்கே பின்னாடி ஒரு டோர் இருக்கா ஃப்ரெண்ட். அதான் இப்போ ஓப்பன் பண்ணோம்.
சரி ஓகே சீக்கிரம் தம்பி. ஓகே இப்போ வந்து அந்த டோர் தாங்க ஓப்பன் பண்ணோம். ராடு வரானா லைட்டாகவே பயமாக இருக்குடாப்பா. அவன் இந்த இடத்துல தாங்க வந்துக்கினே இருப்பான். திடீர்னு கூட கதவு திறந்து ஒரு வாரனால பார்த்து தான் இருக்கணும். ஏதோ பார்த்தீங்களா அந்த பொம்மை அலறமை ரீப்ளேஸ் பண்ணி நம்ம நெஜ காட்ட விடணும்ப்பா. இன்னும் அழகாக இருக்குங்க அது கருப்பு பூனை. எம்மாடியோ செம அழகு. சரி ஓகே வந்து இந்த கேட் எத்தனை நம்ம வந்து உள்ளே போய் நம்ம வந்து சிமெண்ட்ரிக்கு தான் திரும்பி போனால். சரி ஓகே சீக்கிரம் பட தம்பி. இப்போ வந்து ஃபுல்லாகவே இதுக்கப்புறம் அவள் தாங்க கேம் பிளே வந்து சிமெட்ரியில் தான் ஃபுல்லாகவே இருக்குது வேலை. சரி ஓகே சீக்கிரம்டா. ஓகே இப்போ வந்து நம்ம சிலிண்டர் வச்சுட்டோமா இல்லை வைக்கலைங்க. அதனால் ஃபஸ்ட்டு சிலிண்டர் வைப்போம். இப்போ தாங்க இதுக்கு மேலே ஃபுல்லாக சேசிங் மட்டும்தான் இருக்க போகுது. சேசிங் மேலே சேசிங்காக இருக்க போகுது. சரி ஓகே இப்போ வந்து அவங்க ராடு வர இந்த சைடு வரானே. ஐயோ மாட்டினாங்க காலி. இந்த சைடு போகிற வழி கூட இல்லை எனக்கு. போகிற மாதிரி இருந்தால் கூட நல்லாயிருக்கும். போகிற வழியே இல்லையே. அடப்பாவி டொக்கில் மாட்டிக்கணுங்க இவங்ககிட்ட. சே அவுட்டாக ஆடிருந்தேன். டப்புன்னு அவுட் ஆக்கி விட்டானுங்க. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க டேய். ரொம்ப நல்லா இருக்கடா உங்களுக்கு இந்த நியாயம். நீங்களே சொல்லுங்கடா டேய். சரி ஓகே இப்போ வந்து நம்ம தான் அது உள்ளே மாட்டின்னு கத்தினுக்குறோம். சரி ஓகே சீக்கிரம் தம்பி. ஓகேங்க ஃப்ரெண்டு. டேய் என்னடா இது. ஐயோ அம்மா எவ்வளோ ஐஸில் போட்டு வச்சுருக்கான் பாருங்கள் நம்மளை. அடப்பாவி. சரி ஓகே இப்போ வந்து நம்ம முன்னாடி வந்து டேப் அடிப்போம்ல ஐஸ்கிரீம் ஒன்றில் இந்த அந்த மாதிரி இல்லை. இவனுக்கு வந்து அந்த கீயே தரானுங்க இந்த எமர்ஜென்சி டோர் கீ. வந்து கீ ஓப்பன் பண்ண வந்துடுவாங்க. அதனால பார்த்து சொல்கிறதுக்குள்ளே அடிச்சிட்டாங்க. இவன் ரொம்ப மோசங்க. இவன் வந்து திருப்பியும் அவுட் ஆகிட்டான். இதெல்லாம் ரொம்ப மோசம் டே. ஆனால் இதெல்லாம் நியாயமே இல்லைங்க. டோரை ஓப்பன் பண்ணுறப்பெல்லாம் வந்துனுக்கிறேன். எப்பட்றா டேய் வந்து இந்த கார்ட்போர்டை தள்ளி அப்படியே மேலே ஏறணும். ஆனால் நீங்கள் வந்து நினைக்கலாம் என்னடா போகவே மாட்டேன்னு. இப்போ தான் வந்து ப்ளையர்ஸ் எடுக்கணும். ப்ளையர்ஸ் வைப்பானுங்க பார்த்தீங்களா. அந்த ப்ளையர்ஸ் கையில் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் மேலே இருந்துங்க வச்சுக்கோங்களேன். அவனுங்களே காட்டுவாங்க ஆக்சஸ் டு த கார்டுன்னு. அதனால் வந்து கரெக்டாக எடுக்கணும். அங்கே வந்து கேப்டன் காயின் வேறு இருக்குது. அது வந்து கரெக்டாக எடுத்துருணும் ஃப்ரெண்ட். இப்போ வந்து இவன் வேறு பார்த்துட்டானா அப்படியே சவுண்டை போட்டு நிற்பான். இப்போ என்ன பண்ணுறான்னு தெரிலங்க. அண்ணன் கொஞ்சம் பின்னாடியே வரும். திடீர்னு பார்த்துட்டு போகிறான். சரி ஓகே நம்ம வந்து ஐஸ்கிரீம் 2 தான் கெத்துன்னு நினச்சின்னுக்குறோம். ஆனால் ஐஸ்கிரீம் 3 இப்போ தாங்க பார்த்துட்டு வந்தேன். ஏன்னா இந்த கேம் பிளே முடிச்சுட்டு இப்போ நான் வாய்ஸ் கொடுத்துன்னுக்குறேன். ஐஸ்கிரீம் 3லாம் பார்க்குற சும்மா பக்காவாக இருக்குது. ஐயோ எப்போ இப்போ வந்து ராடு தூங்கி நிற்கிறான். சரி ஓகே இதுதான் கரெக்டான சான்ஸு. வந்து போய் எடுத்துருவான். வேறு ஆனவொன்னே இந்த மாதிரி காட்டும் போது ஹேங் ஆகுது லைட்டாக ஃபோனு. சரி ஐஸ்கிரீம் 3 தாங்க 2 வில்லனுங்க பயங்கரமாக இருக்குது. 2 பேரை காப்பாற்றணும். அது வந்து நான் ஐஸ்கிரீம் 3 இன்னும் ஒரு நாளைக்கு இல்லைன்னா அடுத்த நாளைக்கு போடுவேன். நாளைக்கு போட மாட்டேன் எப்படின்னாலும் அடுத்த நாள் போட்டுருவேன். பயங்கரமாக பார்ட் 1 பார்ட் 2 போடணும். பிகாஸ் 40 மினிட்ஸ் வீடியோ அது பெரிய கேம் பிளே. அதனால் வந்து இப்போ வந்து இந்த பிளேயர்ஸ் ஏன்னா இன்னமும் கையில் வச்சுருக்கேன்னா இங்கே வந்து அவன் வைக்கணுங்க தீப்பெட்டி போடணும். வந்து பார்த்துட்டிங்களா இது ஃபுல்லாகவே சேசிங் தான். அப்படி நீங்கள் வந்து அவன் உங்களுக்கு வந்து நெருப்பு அது அப்படி வைக்கலன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு தான் ஃப்ரெண்ட் அந்த பிளேயர் ரொம்ப யூஸ் ஆகும். அதுக்கு தான் இப்போ வந்து தேவையில்லை நமக்கு தான். அவனை ஏற்றி வச்சிட்டா நல்லா வந்து பிளேயர்ஸ் தூக்கி போட்டு அடுத்து வந்து ஒன்று ஒன்றா வைக்கணும். இப்போ வந்து அடுத்து என்னென்னா இந்த அலாரம் கிளாக்கா. ஓகே எடுறா தம்பி. ஃபுல்லாக சேசிங்கில் தாங்க விளாட்ணும். ஏன்னா அவன் எப்போ வருவான்னு பயந்துனே இருக்க முடியாது. அதனால் இவர் வரட்டும் இங்கே. ஓகே இப்போதைக்கு அவன் அப்படியே வரட்டும். அதான் கரெக்டாக இருக்கும். சீக்கிரம் வாட தம்பி. எனக்கு வர டைம் ஆகுது பேர். சீக்கிரம் வா. ஓகே ஃப்ரெண்ட் இப்போ வந்து சீக்கிரம் வரான். எப்போ என்னங்க கிட்ட வர ரொம்ப ஸ்பீடாக வரான். திருட்டு பையா அநியாயத்துக்கு ஸ்பீடாக வராங்க. இப்போ வந்து டப்புன்னு நம்ம வந்து வெஸ்ட் ஓடினோம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் கடைசி லைஃபு. அப்புறம் அவுட் ஆகணுன்னா அவ்வளோதான் காலி. இவ்வளோ நேரம் வச்சது அப்புறம் வேஸ்ட்டாக போய்டும். டேய் பயமாக இருக்குடா எப்பா. ரொம்ப பயமுறுத்தி விட்றானுங்க. சரி ஓகே இப்போ வந்து 2 பொருள் வச்சாச்சா. இன்னும் ஒரு பொருள் இவனாங்க விடாமல் துரத்தினுங்கிறான். எப்பா நம்மளை 2 வாட்டி அவுட் ஆக்கிட்டாங்க திருட்டு பையன். இன்னும் என்னங்க வேணும். சரி ஓகே இப்போ வந்து இந்த மேஸ்டிக்கு தான் எடுக்கணும். சீக்கிரம் அப்பா. ஓகே இப்போ வந்து சுற்றணும். ஏன் சொல்கிறேன்னா உள்ளே போய்ட்டு வச்சுக்கோங்களேன் ஈஸியாக வந்துடும். அதனால டொக்கா மாட்டிப்பான். சீக்கிரம் வாட தம்பி. சீக்கிரம் வா. இவனுங்க இவன் பொறுமையாக வந்துனுங்கிறான் இப்போன்னு பார்த்து. ஓகே இப்போ வந்து அவன் எப்படி வருவான் இப்படியா. திருட்டு பொய்யா எப்படி புகுந்து வரான் பாருங்களேன். நம்ம வந்து அப்படியே நின்று அடிச்சுக்கிறதுக்கு எப்போ எங்ககிட்டேவா ஒரு வாட்டி இல்லை 2 வாட்டி தான் அவுட் ஆகும். இப்போ வந்து இது வெடிய போகுது. ஆனாலும் வந்து தள்ளி போய்ப்பான். ஓகே ஃப்ரெண்ட் இப்போ வந்து அவனும் கூட சேர்ந்து வெடிச்சானா நல்லாயிருக்கும். ஆனால் அது மட்டும் பண்ண மாட்டான். சரி ஓகே இப்போ வந்து இவனை டிஸ்டார்ட் பண்ணி விட்டு தாங்க அது உள்ளே போக முடியும். ஏன்னா சொல்கிறேன்னா இப்போ வந்து டாம் ஸ்டோன் எடுத்துப்போம். அதுக்கு முன்னாடி அந்த டோர் நாபு ரொம்ப முக்கியம். யாராவது தம்பி டோர் நாபு எப்போ எட்ரா வந்துருக்குந்துட போகிறான். ஓகே ஃப்ரெண்ட் இப்போ வந்து அவன் எங்கே இருக்கிறான்னு தெரில. அதனால வந்து நம்ம இதை தான் ஐடியா பண்ணிவிடணும். இப்போ பார்த்தீங்களா அங்கே இருக்கிறான். சீக்கிரம் வாடா தம்பி. தம்பி சீக்கிரம் வாடா. இவனுங்க வரா மாதிரி இல்லை. ஓகே இப்போ வந்து எங்கேன்னு தெரில. போகலாமா அவனும் லைட்டாக பயமாகவே இருக்குது. சரி வந்து இந்த மாதிரி சவுண்டை போட்டு விட்டு நம்ம இப்படிக்கா ஓடிடுவோம்.
அவன் வராங்க அவன் அந்த சைடு போகிறான், நம்ம போக வேண்டிய இடத்துக்கு. அதனால நம்ம வந்து இந்த டோர் நம்ம இப்படி போட்டு அவன் சவுண்டு பிஜிஎம் வரதுக்குள்ளே ஓடிடும். வராங்க ஓடுறா தம்பி. ஓகே, இப்போ வந்து பர்ஃபெக்ட்டு. வந்து நம்ம இந்த சைடு வந்துட்டு போய் அங்கே வந்து உள்ளே இந்த டோர் நம்ம வைக்கணும். எங்கடா அதனால் இப்போ சொல்கிறேன் ஃப்ரெண்டு. ஓகேங்க, கரெக்டாக வச்சிச்சு. இப்போ வந்து உள்ளே போய் இந்தங்க சர்ச்சு மாதிரி இருக்குது. சர்ச்சே பாருங்களேன், வெடிக்க விட்டோம் நம்ம. சரி, வந்து டோர் நம்ம வச்சிட்டோமா. இப்போ வந்து உள்ளே வந்து செஸ்ட்டு உள்ள கேஜுக்கு ஜாலி கடைசி எஸ்கேப்பில் பண்ணுறோம். இப்போ வந்து இன்னும் ஒன்று என்னென்னா, வெளியே போகும்போது அடிக்கூடாதுங்க, அதுதாங்க பயம். அதனால் வந்து பார்த்துக்கினேன். இப்போ வந்து போகலாமா, அப்படி இப்படி ஓடுறா அவள் தான் ஸ்ட்ரைக்கே, நம்ம தான் இங்கே வின்னரு. ஓகே ஃப்ரெண்ட், இப்போ வந்து கேஜிக்கு வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கேம் பிளே முடிஞ்சுது. அடா திருட்டு பையா எப்படி வரான் பார்த்தீங்களா, யாருக்கிட்ட டே அவள் தான் நான் முடிய போகிற டே உன் கதையை. சரி, ஓகே, வந்து இந்த லிஸ்ட்டை காப்பாற்ற போகிறான். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ வந்து எதுவும் இல்லைங்க, உள்ளே போய் கதவை சத்தினே ப்ளே கிரவுண்டு மட்டும் வச்சா போதும். ப்ளே கிரவுண்டை நெய்பர்ஹுட்டாக தெரிலங்க அது. சரி, ஓகே, வந்து நான் உள்ளே நெய்பர்ஹுட்டு அவள் தான் 100% ப்ராக்ரஸ் சேவ்டு போட்டு தக்காளி ஃபுல்லாக முடிச்சாச்சு. ஓகே, அடுத்த பாவீங்களா எப்போல்லாம் ஆடு போடுறான்னு பாருங்களேன். இப்போ வந்து சொல்கிறான், ஓகே டைம் டு ஃபினிஷ், சீக்கிரம் நான் 1 2 3 சொல்கிறேன், அப்படியே ஜம்ப் பண்ணலான்னு. சரி, ஓகே 1 2 3 வந்து நம்ம ஜம்ப் பண்ணிட்டோம். ஆனால் இது முடியாதான். இதே என்னால் வேன் பண்ணி ஜம்ப் பண்ணால் என்னையே நான் இது கஷ்டப்பட்டுப்பேன்னு. அடா பாவீங்களா, இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு எத்ததுக்கு இவ்வளோ தானா, என்னால் நம்பவே முடியல. நம்ம சொல்கிறோம் அடுத்த வாட்டி இந்த பொண்ணை மட்டும் தேடவே கண்டு போய் பிடிக்கூடாதுங்க. சரி, வந்து இன்னொரு கட்சின்னு காட்டுறானுங்க. என்னது, அந்த வேன் வந்து சர்க்கஸ்குள்ளே போகுது. இவன் வந்து பார்க்குறாங்க, அந்த பர்ஃப்யூம் கொடுத்தவன், இவன் பேர் மைக்கு. வந்து சார்லி அங்கே பேர் உன் சிஸ்டர்னு இவன் மட்டும் சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு இவன் வந்து கதவு சாத்திட்டு ராடு சிங்கிங் ஏதோ ராடு பாடின்னுக்கிறான். இவன் வந்து ஓடுறாங்க, இவன் வந்து வேன் பின்னாடியே. இவனா எதுக்கு ஓடுறான், பரவாயில்ல, ரொம்ப தங்கச்சி பாசமா என்னன்னு தெரில. சரி, ஓகே, வந்து போயினே இருக்கு வேனு. இப்போ வந்து எதோ தூக்கி போடுறான். என்னடா இது, டேய் அந்த பர்ஃப்யூமில் எதோ போட்டிருக்குங்க, என்னது ஐ லவ் யூ ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் டே. அடா பாவீங்களா, இவன் லவ் பண்ணுற பொண்ணுங்க அது, எஸ்ஸா நோன்னு இவன் எழுதி வச்சுருக்கான் போல். அதனால தான் ஸோ ஸ்பெஷல். அப்படின்னா அது அவன் லவ்வருங்க. அது குண்டாச்சியெல்லாம் ஒரு லவ்வர்னு வர இருக்கிறான் மைக்கு. என்ன ஒரு படிப்பாளி மாதிரி கண்ணாடி போட்டுருக்கிறான். அவனுக்கு எதுக்குங்க அந்த குண்டு வச்சிலாம் ஒரு லவ்வரு. அடப்பாங்கடா ஃப்ரெண்டு. சரி, ஓகே, வந்து நம்ம வந்து ஐஸ்கிரீம் 2 முடிச்சாச்சு. அடுத்து என்னன்னா ஐஸ்கிரீம் 3. இந்த ஸ்டோரி கண்டினியூஸ் தான் ஐஸ்கிரீம் 3. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்க வீடியோ லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்டு. உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஐஸ்கிரீம் 3 வந்து இன்றைக்கி நாளைக்கு போடும். பை ஃப்ரெண்ட்ஸ், பை.